ஆபிரகாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கல்குவாரி அதிபரால் கொலை செய்யப்பட்ட ஜெகபர் அலி வழக்கு தொடர்பாக தற்போது அந்த குவாரியில் சோதனை நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக 2023ஆம் ஆண்டு முதல் அந்த குவாரிக்கு உரிமை முடிந்து விட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டவிரோதமாக தான் நடத்தப்பட்டு வருகிறது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் துளையானூர் பகுதியில் செயல்பட்டு வந்த கல்குவாரி சட்டவிரோதமாக செயல்படுவதாக, அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஜெகபர் அலி என்பவர் கடந்த வாரம் கூட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். அது இல்லாமல் பல்வேறு வழக்குகளும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி தொடர்ந்து இந்த கல்குவாரிக்கு அளவுக்கு அதிகமாக மண் வெட்டி எடுப்பதாகவும் கல் வெட்டி எடுப்பதாகவும் தொடர்ந்து புகார் அளித்து வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அவர் லாரியால் மோதி விபத்து ஏற்படுத்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது கனிம வளத்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கனிம வள அதிகாரிகள் தற்போது அந்த குவாரியில் காலையில் முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். ட்ரோன் மூலமாக சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த குவாரியை கடந்த 2023ஆம் தேதியோடு அந்த குவாரிக்கு முடிவடைந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கனிம அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு முறை அந்த குவாரிக்கு சென்று அபதாரம் விதித்ததாகவும் கிட்டத்தட்ட 18 கோடி அளவிற்கு அபதாரம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர் எத்தனை முறை அதிகாரிகள் அபதாரம் விதித்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த கல்குவாரியில் கல் எடுத்து வந்து தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது. இருந்தாலும் கூட அனுமதி இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் எத்தனை குவாரிகள் செயல்படும் என்பதெல்லாம் விசாரணையின் முடிவுதான் தெரிய வருமா? ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி காமராஜ்.